ஒரு வாட்டர் பாட்டிலில் எப்படி ஆசிட் வந்துச்சு, ஆசிட் குடிச்சு தான் அந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு சீரியஸாக இருக்காங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது உத்தரப்பிரதேசம் யூபி, அங்கே வந்து ஹாப்பூர் அப்படின்ற ஒரு நகரம். அங்கே வந்து ஒரு பொண்ணும் அவங்க அம்மாவும் சேர்ந்து நகை கடைக்கு போகிறாங்க. அங்கே வந்து அந்த கடைக்காரர் தண்ணி வேணுன்ற தண்ணி வந்து பக்கத்தில் இருக்க கடையில் தான் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க. அவங்க வேலை செய்கிற பையன் வந்து வாங்கி கொடுக்குறான். அது சீல் செய்யப்பட்ட ஒரு பிஸ்லரி வாட்டர், அதாவது சீல்டு ஓப்பன் பண்ணாமல் இருக்கிற சீல்டு செய்யப்பட்ட ஒரு வாட்டர் பாட்டில். அதை எடுத்து தண்ணி வந்து 3 மடங்கு குடிக்கிறாங்க. 3 மடங்கு குடித்ததுக்கப்புறம் ஒரு எரிச்சல் வருது. எரிச்சல் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரத்தம் வாந்தி எடுக்கிறாங்க. ரத்தம் வந்ததுக்கப்புறம் அவங்க வெளியே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு வராங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அங்கே வந்து அது ரொம்ப சீரியஸாக ஆனதுனால, ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால மீரட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்போ அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி இது எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ற யூகங்கள் வந்து பல விதமாக இருக்குது. இங்கே சோசியல் மீடியாவில் ஆசிட் குடிச்சிட்டாங்கன்னு பரப்பப்படுது. அது ஆக்சுவலி ஆசிட் குடிச்சிட்டு அவங்க வந்து இந்நேரம் வரைக்கும், அதாவது அந்த கடையிலேருந்து வெளியே வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. அவ்வளோ உள்ளே போய் எல்லா ஆர்கான்ஸையும் வந்து அதை அரிச்சிடும் போங்க. அதாவது ஓப்பன் பண்ணும்போதே ஆசிடோட ஸ்மெல் தெரியும். ஆசிடோட நம்மளுக்கு எதாவது பார்த்துருப்போம். ஆனால் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே தெரியாமல் ஒரு தண்ணி கூட கலந்துருக்கு அப்படின்னா டைலூட்டடாக இருக்குது. டைலூட்டட்னா இப்போ ஆர்ஓ வாட்டர் இதெல்லாம் பண்ணுறாங்களே, ஆர்ஓ பியூரிஃபை பண்ணி அதை வந்து வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற எல்லா ஃபேக்ட்ரிஸ்லையுமே ஆர்ஓ அந்த டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு அது இல்லாமல் தண்ணியில் கலக்கிறதுல நிறைய கெமிக்கல்ஸ் கலப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து ப்ளீச் கலப்பாங்க. அது குறிப்பிட்ட அளவில் கலக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் ப்ளீச் கலந்தாலும் வந்து ஒரு லிமிட் தாண்டி போனாலும் அது பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்ஓ பிளான்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து மிஷின்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நைட்ரிக் ஆசிட் அப்புறம் வந்து பாஸ்போரிக் ஆசிட்னு இந்த 2 வகையான ஆசிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆசிட் வந்து இப்போ டேங்கை க்ளீன் பண்ணுறான் அப்படின்னா வந்து அதை ரிப்பீட்டடாக அந்த தண்ணி ஃபில் பண்ணி அதை ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை ஃபில் பண்ணி திருப்பி வந்து மக்களை வந்து சேரும். இப்போ வந்து ஒருவேளை அதை க்ளீன் பண்ணுற சொல்யூஷன் அந்த வாட்டரோடு சேர்ந்து வந்து ஃபில் பண்ணியிருக்கலாம் யாராவது டூப்ளிகேட்டாக. இப்போ வந்து நம்ம அதாவது வடக்கன்ஸுக்கு எல்லாம் ஃபேமஸானதில் என்னென்னா, இப்போ மாசா மாதிரியே திருப்பி ஒரு டூப்ளேட் உருவாக்கானுங்க, ஸ்ப்ரைட் மாதிரியே டூப்ளேட் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி இந்த பிஸ்லரி வாட்டரையும் அவங்க வந்து டூப்ளேட் உருவாக்கியிருக்கலாம். அது வந்து டூப்ளேட்டடாக உருவாக்கும் போது இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆகி டைலூட்டட் ஆகி தண்ணி கூட கலந்து வந்து அதை மக்களை வந்து சேர்ந்துருக்கலாம். இதுதான் வந்து என்னோட யூகம். ஆக்சுவலி வந்து ஒரு ஆசிட் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாட்டில் ஃபுல்லாக ஆசிட் கிடையாது, அந்த தண்ணியில் ஏதோ கலந்துருக்கு, ஆசிட் சம்மந்தமான ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து கலந்துருக்கு. இது வந்து அதிகாரப்பூர்வமாக இது வந்து ஆசிட் தான் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து இன்னும் இது பண்ணல. அதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வர அப்டேட்டை வந்து சொல்கிறேன். அதை பற்றி நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்போ அந்த பொண்ணு வந்து மீரட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்களோட உயிருக்கு வந்து ஆபத்தாயிடுச்சா, உயிர் இறந்துட்டாங்களா இல்லையான்றது தெரியல. ரொம்ப ஐசியூவில் தான் இருக்காங்க. நான் வந்து அடுத்து அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றின உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து என்னோட கருத்து வந்து அவங்க டூப்ளேட் வடக்கனுங்க ஏதாவது டூப்ளேட் கிரியேட் பண்ணுறப்பா பிஸ்லரி வாட்டர் மாதிரியே டூப்ளேட் கிரியேட் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரிங் சைடில் வந்து ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குது, மனிதன் மிஸ்டேக் பண்ணதுனால இது ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரி, கவர்மெண்ட் கொடுக்குற அந்த தண்ணி கார்பரேஷன் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆற்றுல தொழிற்சாலை கழிவையும் உலோக கழிவையும் கலந்து விட்றானுங்க. சரி, நம்ம வந்து கடையிலேயாவது வாங்கி தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா அதில் இந்த மாதிரி வந்து ஆசிடு மிக்ஸ் ஆகி வருது, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆகி வர்றதுனால இந்த இவ்வளோ இஷ்யூ வருது. பயமாக இருக்குது. அப்போது இந்த உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது. கழிவுக்கும் முத்தி போச்சு. எல்லோரும் வந்து நீங்கள் சுயநலமாக உங்களை மட்டும் நம்புங்க, யாரையும் நம்பாதீங்க. அதனால் வந்து வீட்லேயே ஆர்ஓ பிளான், நான் திரும்ப சொல்கிறது தான், வீட்டில் ஆர்ஓ சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க. எல்லாருமே இப்போ வந்து தகுதி வாய்ந்த எல்லாருமே அத்தியாவசிய பொருளாக இப்போ வந்து ஆர்ஓ சிஸ்டம் வீட்டில் இருக்கணும். சரிங்களா? காற்று தண்ணி எல்லாமே மாசுபாடாயிடுச்சு. பி கேர்ஃபுல் முக்காடு நேயர்களே.